நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நிமிட கதை. இந்த கதையின் தலைப்பு உளவியல். அவர் ஒரு மிகச்சிறந்த உளவியலாளர். தனது பணியிலிருந்து அவர் ஓய்வு பெறுகிறார். எனவே அவர் விவசாயம் செய்ய விரும்புகின்றார். அவர் தனது நிலத்திலே நெல் விதைகளை விதைக்கின்றார். விதைத்த உடனே பறவைகள் வந்து அவற்றை தின்றுவிடுகின்றன. மீண்டுமாக அடுத்த நாளும் அவர் விதைக்கின்றார். அப்போதும் பறவைகள் வந்து அவற்றை தின்றுவிடுகின்றன. மூன்றாவது முறையும் அவர் விதைக்கின்றார். அவ்வாறே நிகழ்கின்றது. எனவே அவர் விவசாயம் செய்கின்ற ஒரு உழவரிடத்திலே இவ்வாறு கேட்கின்றார், என்ன செய்வது? நான் விதைத்த உடனே பறவைகள் வந்து விதைத்த விதைகளை தின்றுவிடுகின்றன என்று சொல்கின்றார். அந்த உழவர் சொல்கின்றார், நீர் மிகச்சிறந்த உளவியலாளர் தான். ஆனால் விதைப்பதற்கான உளவியலை நீர் அறிந்திருக்க வேண்டும். எனவே மறுமுறை நீர் சென்று விதைப்பதைப் போல பாவனை செய்யும், ஆனால் விதைகளை விதைக்காது. அவ்வாறே அவர் செய்கின்றார். பறவைகள் வந்து பார்க்கின்றன, ஏமாந்து போகின்றன. மீண்டும் அடுத்த நாளும் அவ்வாறே அவர் செய்கின்றார். பறவைகள் வந்து ஏமாந்து போகின்றன. மூன்றாவது நாளாக அவர் விதைக்கின்றார். பறவைகள் வரவே இல்லை. ஆம் நண்பர்களே, ஒவ்வொன்றுக்கும் ஒரு உளவியல் இருக்கிறது. அதனை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அதனை கண்டுபிடிக்கின்றவர்கள்தான் வெற்றி பெறுகின்றார்கள்.